வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் தீபாவளி ஸ்நாக்ஸ் 4 நெல்லிக்காய் கருவேப்பிலை வைத்து 2 வகையான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இட்லி பொடி வகைகள், ஊறுகாய் தொக்கு வகைகள், ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் செய்து தரோம். நான் ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபார் ஆர்டர்ஸ்ன்னு. அதை பார்த்து கேட்கலாம். சீசனில் இருக்கக்கூடியதை செய்து தருவேன். வீடியோ பார்த்து செய்ய முடியாதவங்க கண்டிப்பாக நீங்கள் அதில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், செய்து தரப்படும். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற பலகாரத்துக்கு நான் ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க. சைஸ் பொறுத்து நீங்கள் ஒரு 3லேருந்து 5 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நம்ம எடுக்க போகிற மாவு அளவு பொறுத்தும் நமக்கு அது கூட குறைய தேவைப்படும். இன்றைக்கி நான் எடுக்கிறதுக்கு ஒரு 4 நெல்லிக்காய் போதுமானதாகவே இருந்துச்சு. அரை கப் அளவுக்கு கருவேப்பிலை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கொஞ்சம் கூட உணர்ந்து இருக்கக்கூடாது. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். எனக்கு இந்த காரம் போதுமானதாக இருக்குது. ரொம்ப காரம் வைக்கக்கூடாது பலகாரத்துக்கெல்லாம், மைல்டாக தான் அந்த ஃப்ளேவர்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற காரம் அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நெல்லிக்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா அலசிடலாம். நெல்லிக்காயை சும்மா தோராயமாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி துருவணுன்னு கூட அவசியம் கிடையாது. இந்த மாதிரி தோராயமாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இப்போ நான் நறுக்கின நெல்லிக்காயெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் அந்த நெல்லிக்காய் ஃப்ளேவர் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நெல்லிக்காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 நெல்லிக்காய் போல் நறுக்கி எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், இது ஓரளவுக்கு காரம் இருக்குது, அதனால் இந்த 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். மைல்டாக தான் அந்த காரம் தெரியும், ரொம்ப காரம் தெரிகிற மாதிரி வச்சிடாதீங்க. அரை கப்பு கருவேப்பிலை நல்லா அலசிட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. உணர்ந்த கருவேப்பிலையை எடுத்துடாதீங்க, வாசம் மாறிடும். இது கூட ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் தோராயமாக நறுக்கிடுங்க. அதையும் இது கூடவே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி நமக்கு சேர்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மைய அரைச்சிருங்க, நல்லா விழுதாக அரைச்சிடணும். ஸோ இதை நான் விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். இதோடைய பேஸ்ட்டை வடிகட்டி எடுத்துக்கணும். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கிறேன். முதல்ல பத்தலைன்னா மிச்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம மறுபடியும் ஒரு அடி அடித்து 2வது பால் எடுப்போம் இல்லையா தேங்காயில், அந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரை கப்பு முழுசாக இல்லை, அரை கப்பில் பாதி தான் இருக்குது. தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வடிகட்டி எடுத்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம பச்சை தண்ணி சேர்த்துக்கலாம். ஆனால் ஃபுல்லாக இந்த ஜூஸ் சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம மாவு கலக்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் இல்லைனா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கடாயில் இந்த மாதிரி ஜலிக்கிறதுக்கு ஒரு சன்னி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சீவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு, நீங்கள் ஏதாவது ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, டம்ளர், கப் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, நம்ம கடையில் வாங்குகிற பச்சரிசி மாவு தான். பாருங்கள், இந்த கப்பில் 1 கப்பு 1/4 கப் அளவுக்கு. நீங்கள் ஒரே கப்புன்னா அதே கப்பில் கூட 1/4 கப் அளந்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு, அதாவது தோராயமாக 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு பத்தலைன்னா நம்ம கடைசியாக தண்ணியில் கலந்து கூட நம்ம பிசைஞ்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதிகமாக மஞ்சள் தூள் சேர்க்க வேண்டாம். பச்சை மிளகாய் நம்ம சேர்த்து ஃப்ளேவர் வச்சுருக்கிறதுனால மிளகாய் தூள் இதில் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. நீங்கள் பெருங்காயம் தூளாக சேர்க்க போகிறீங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் கட்டி பெருங்காயம் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த மாவை கண்டிப்பாக ஜலிச்சு தாங்க எடுக்கணும். அதில் இந்த மாதிரி எதுவும் கொஞ்சம் நரநரப்பாக இருந்ததுன்னா அது நீங்கள் தூர போட்டுருங்க. மாவை ஜலிக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கடலை மாவு பலகாரங்களில் அதிகமாக ஜலிச்சு செய்யும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலை மாவு அரிசி மாவில் நாம் நெல்லிக்காய் கருவேப்பிலை சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற ஜூஸ், இதை நாம் கலந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து தான் மாவு பிசையணும். ஒரே அடியாக நம்ம சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கப்புக்கு கூடுதலாக எடுத்து வச்சுருந்த இந்த ஜூஸ் நமக்கு பத்தலை. அப்போ நான் மறுபடியுமே மிக்ஸி ஜாரில் இருந்த அந்த கலவையில் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு அடி அடித்து மறுபடியும் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு அரை கப்பு போல் இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஜூஸ் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுதுங்க. அதனால் நீங்கள் இந்த அளவு மாவுக்கு 1 கப்பு கடலை மாவு அரிசி மாவு நம்ம எடுத்ததுக்கு நீங்கள் ஒரு அரை கப்புக்கு ஒரு 2 ஸ்பூன் கூடுதலாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஜூஸ் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவரும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் அந்த புளிப்பு, காரம், அந்த கருவேப்பிலை ஃப்ளேவர்லாம் தெரியுதுன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு பிசையணும். நான் கட்டி பெருங்காயம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னுமே தண்ணி ஊற்றி நல்லா இடிச்சிடுவேங்க. இடிச்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன். அப்போ நல்லா கரைக்க வந்துடும், பால் மாதிரி. ஸோ இது நல்லா வாசமாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே கட்டி பெருங்காயம் பயன்படுத்துவேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலந்துட்டு இந்த மாவில் கடைசியாக நம்ம சேர்த்துடலாம்.
பாருங்கள் மாவு எவ்வளோ பக்குவமாக இருக்குது, கையில் ஒட்டாது, பாத்திரத்துலேயும் ஒட்டாது. இதான் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் பிசைஞ்சிடக்கூடாது, ரொம்ப தளனும் பிசைஞ்சிடக்கூடாது. இந்த ஸ்டேஜில் இருக்கணும். இப்போ நான் வந்து இடியாப்ப அச்சு, இந்த மாதிரி நீங்கள் இடியாப்ப அச்சு எடுத்துக்கலாம். இடியாப்ப அச்சு தான் இல்லைங்க, நீங்கள் முறுக்கு அச்சு எடுக்கலாம், ஓலைப்பக்கோடா அச்சு எடுக்கலாம். இதில் நீங்கள் வெரைட்டியாக எதுனாலும் செய்யலாம். நாம் 2 வெரைட்டி செய்ய போகிறோம். இப்போ இடியாப்ப அச்சு எடுத்து இந்த முறுக்கு குழலில் போட்டாச்சு. தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. நான் இதுலேயே வந்து பாதி மாவு அளவுக்கு இந்த இடியாப்ப அச்சு பயன்படுத்த போகிறேன். அதனால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம சேர்த்து நம்ம செய்யும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க, ஓமப்பொடி தான் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃப்ளேவர், நம்ம ஓமப்பொடி வந்து வெறுமனே ஓமம் சேர்த்து செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். போன வருஷம் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சனில் தீபாவளி ஸ்நாக்ஸ் நிறையா போட்டிருக்குறோங்க. அதுலேயும் ஓமப்பொடி 2 ஃப்ளேவரில் வித்தியாசமாக செய்திருப்போம். நான் வந்து லிங்க்கு தரேன், அதை நீங்கள் எடுத்து பாருங்கள். இல்லை நம்ம ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் தீபாவளி ஸ்நாக்ஸுன்னு. இப்போ எண்ணெய் காய வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிடக்கூடாது, நல்ல ஒரு மீடியம் சூடுக்கு மேலே இருக்கணும், அவ்வளோதான். கடலை மாவு ஸ்நாக்ஸ் எப்போ செய்கிறதா இருந்தாலும் எண்ணெய் ரொம்பவே வந்து சூடாகிடக்கூடாது. அந்த மாவு கொஞ்சம் போட்டால் மேலே எழும்பி வரணும், அவ்வளோதான். அப்படி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இப்போ இந்த ஓமப்பொடியை புழிஞ்சு விடுங்க. அதை நம்ம புழிஞ்சோன்னா உடையாமல் அந்த மாவு ஃப்ளோ ஆகுது பாருங்கள், அப்போ தான் நம்மளுடைய மாவு வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இதை புழிஞ்சு விட்டு அந்த எண்ணெயோட சலசலப்பு நீங்கிற வரைக்கும் விடுங்க. அது ஒரு நிமிஷம்தான் ஆகும். அப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு ஒரு 10லேருந்து 20 செகண்ட், 1 நிமிஷம் கூட விடக்கூடாது, ஒரு 10லேருந்து 20 செகண்ட், அவ்வளோதாங்க. ஓமப்பொடி உடனே ரெடி ஆகிடும். இது போலவே நாம் இருக்கிற மாவு பாதி மாவு எடுத்து செய்தாச்சு. இது வந்து நம்மளுக்கு செய்கிறதுக்கு சட்டுன்னு ரொம்ப சுலபமாக செய்திடலாம். தீபாவளி ஸ்நாக்ஸில் காரம் ஐட்டம் அப்படின்னு நம்ம டிஸ்ட்ரிபியூஷனுக்கெலாம் வேணும்னா இது போல் நம்ம கூடுதலாக செய்யலாம். இப்போ இதை நம்ம செய்துட்டு இப்போ இதுக்கு மேலே நான் ஓலைப்பக்கோடா அச்சு, இந்த நீட்டாக நம்ம பிடிவோம் இல்லையா, அந்த ஓலைப்பக்கோடா அச்சு நான் சேர்த்துட்டேன். அதாவது சீவல் அப்படிலாம் சொல்லுவோம், ரிப்பன் பக்கோடா சொல்லுவோம், இதுக்கு பல பேரில் சொல்கிறாங்க. நாங்கள் ஓலைப்பக்கோடான்னு தான் சொல்லுவோம் சென்னை பக்கம்லாம். அதனால் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க, அவ்வளோதாங்க. இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா இது திக்காக இருக்குது இல்லையா, அதனால் இது வேகிறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக 1 நிமிஷம் எடுக்கும். அதனால் பார்த்து திருப்பி போட்டு நாம் எடுத்துடணும். ரொம்ப டார்க்காக விடக்கூடாது. அந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கிருச்சுனாலே இந்த மாவு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ எண்ணெய் சலசலப்பு நல்லா அடங்கினதுக்கப்புறமா நாம் எடுத்துடலாம். இதே எண்ணெயில் கடைசியாக கருவேப்பிலை, பூண்டு விருப்பப்பட்டிங்கன்னா பூண்டு நீங்கள் அதே மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். நான் வெறும் கருவேப்பிலை மட்டுமே கடைசியாக நான் பொரிச்சு எடுத்து, எண்ணெயிலே போட்டுறாதீங்க. ஸ்டீல் வடிகட்டி அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறது இருந்ததுன்னா அது மேலே கருவேப்பிலை போட்டு இந்த எண்ணெய் மேலே வச்சிங்கன்னா நல்லா பொரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம கருவேப்பிலையாக இருந்தாலும் மற்ற பொருட்கள் கடக்கணுன்னாலும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெல்லிக்காய் கருவேப்பிலை ஃப்ளேவரில் ஓமப்பொடி, நெல்லிக்காய் கருவேப்பிலையோடைய வாசத்தோட ஓலைப்பக்கோடா 2மே ரெடி ஆகிடுச்சுங்க. சட்டுன்னு செய்யக்கூடியது, உடனடியாக செய்யலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்குங்க. அந்த ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். எப்போவுமே நம்ம கடையில் ஒரே ஃப்ளேவரில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செய்யும் போது இது மாதிரி வித்தியாசமான ஃப்ளேவரில் நம்ம செய்யலாம். அதோடைய டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். பிள்ளைகள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ஓலைப்பக்கோடெல்லாம் பாருங்கள், அது உடையாமல் அது விடுறதுனால எவ்வளோ நீட்டாக இருக்குது, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்து வெந்திருக்குதுன்னு. ஸோ இந்த மாதிரி சட்டுன்னு செய்யக்கூடிய இந்த மாதிரி பலகாரங்களும் நமக்கு தீபாவளிக்கு தேவைப்படும். கடைசி நேரத்தில் செய்யணும், எனக்கு ரொம்ப டைம் எடுத்து செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இது போல் செய்யுங்க. வித்தியாசமான ஃப்ளேவர் நம்ம கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணலாங்க. அதோடைய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த நெல்லிக்காய் கருவேப்பிலை ஓமப்பொடி ஓலைப்பக்கோடா பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.